ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதியானமே வீடியோ போட வேண்டியது. இன்றைக்கி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலையாக வந்து வெளியில் போனதுனால இன்றைக்கி வீடியோ எதுவும் எடுக்கல. ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. நைட் டிஃபனுக்கு வந்து செஞ்சுருக்குறேன் எல்லாமே. இட்லி, அதுக்கு அடுத்தது சிக்கன் குழம்பு. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்காக சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்ச மீன், சின்னதாக பொடி மீன் கிடச்சிது, அது குழம்பு. வாவல் மீன் வந்து ஃப்ரை. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு சாப்பாடு. சாதம் வேணுன்றவங்க சாதம் போட்டு சாப்பிடலாம், மீன் குழம்பு சாப்பாடு. டிஃபனும் கறி குழம்பு வந்து பசங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஏன் மீன் ரெசிபி அதிகமாக செய்கிறேன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். நான் ஒரு 4 மந்த்ஸாகவே வந்து ஹெல்த்து ரீசனாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லுவேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் மீன் வந்து அதிகமாக சாப்பிடணும். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இன்னும் கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உலகம் முழுவதுமே மீன் பிடிக்காதவங்க கூட மீன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் வந்து மட்டன், சிக்கன் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒமேகா 3 வந்து நம்மளுக்கு வந்து ஹேரு, ஸ்கின்னு எல்லா நோய்க்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்த வைத்தியத்தில் மீன் தான் அதிகமாக சாப்பிடணும். நான் நிறைய டைம் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் வந்து மீன் வாங்கி சாப்பிடுங்க. பார்க்குறவங்களுக்கு அதிகமாக போர் அடிக்கலாம், மீன் பிடிக்காதவங்களுக்கு. என்னுடைய யூடியூப் சேனல் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான்வெஜ் ரெசிபி அதிகமாக போடலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப் சேனல். ஏன்னா நான் வெஜ்ஜை விட நான்வெஜ் ரெசிபி வந்து நான் ரொம்ப நல்லாவே எனக்கு வரும், குக் பண்ண தெரியும். நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வெஜிடேரியனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா, இல்லை நான்வெஜ்ஜாக ஸ்டார்ட் பண்ணுறோமா, இல்லை ரெண்டும் சேர்ந்து போடுறோமான்ற கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து நான்வெஜ்ஜு போடுறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களே சில பேர் வந்து ரூமர் வந்து போயிட்டுருக்குது, இவங்க எப்போவுமே வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்களான்னு. டெய்லியுமே நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? எவ்வளோ நான்வெஜ் எடுக்கிறோமோ அதே சதவீதம் வெஜிடேரியனும் நாங்கள் எடுப்போம். சில டைமில் அதை வீடியோ எடுக்கிறது இல்லை. என்னோடய கண்டென்ட் வந்து நான்வெஜ் ரெசிபி நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் நான்வெஜ் எடுத்தாலே நான் வீடியோ எடுப்பேன். அதனால் உங்களுக்கு நான்வெஜ்ஜாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், அது சிலருக்கு புரியாமல் நினச்சிக்கலாம். நாங்களும் எல்லா சாப்பாடும் சாப்பிடக்கூடிய ஆளுங்க தான். அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு போய் பாருங்கள். அதுக்கு ரீசனும் நான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். அது நம்ம வந்து பார்க்காமே விட்டுட்டு நம்ம யாருக்குன்னா ஒன்றுனா நம்ம வந்து லேடிஸ் வந்து வீட்டில் நகையை வச்சோ இல்லை நம்மக்கிட்ட சேமிப்பு இருந்தால் அதை அந்த பணத்தை எடுத்தோ செலவு பண்ணி நம்ம போய் முன்னே நின்று பார்ப்போம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ஹெல்த்து கேரை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு அந்த லேடிஸ் தான் வந்து குடும்ப தலைவி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆண்கள் வந்து சம்பாதிப்பாங்க, போவாங்க, வருவாங்களே கண்டி. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பசங்களை பார்த்துக்கணுன்றதுக்கெலாம் வந்து கிடையாது. அதனால் எல்லா லேடிஸ்க்கும் என்னோட எல்லா சப்ஸ்கிரைப்பும் சொல்கிறது, உங்களுடைய உடம்பை வந்து கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணும்போதே பாருங்கள். இப்போ நானும் நிறைய உடம்பு அளவில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்குது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு என்ன பிரச்சனை, பெரிய அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு காமனான விஷயம்தான். அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே அது ஒரு வீடியோ அவேர்னஸ் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ மூலிமா சொல்லலான்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். டெய்லி வந்து வீடியோ போடுறது இன்றைக்கி போட முடியல, மதியானமே நான் போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நான் நைட்டு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். புது சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. உங்களால் ஒரு நன்மைகள் நிறைய நடக்க வேண்டியது இருக்குதுன்னா அது உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும். நிறைய வந்து சேனல்ஸ் வந்து முன்னுக்கு வராமையே பின்தாங்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதுனால அது அவங்க வளருவாங்க, இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னும் போது நீங்கள் அது உதவிகரமாக இருங்க. இந்த வீடியோ மூலமா நல்லா எப்படி சொல்கிறது, வளவலான்னு பேசுனேன்னா என்னன்றது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி நைட்டு சாப்பாடும் எங்கள் வீட்டில் இதுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.